வணக்கம். ட்ரூ வெப் சேனல் மூலம் சிறுநீர் தகவலை பகிர்வது டாக்டர் கமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூட் ஐஐடி ஜோத்பூர். அதில் வந்து ஒரு நான் டீச்சிங் அதாவது இன்ஜினியரிங் ஜாப்ஸ் ரிலேட்டடாக வந்து கால் ஃபார் வந்திருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸாக என்னன்றதை பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்சுக்கு யூஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கூகுளில் ஐஐடி ஜோத்பூர் அப்படின்னு அடிச்சிங்கனாலே அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஐஐடியோடைய ஜோத்பூரோடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதுதான் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் குரூப் ஏ நான் டீச்சிங் பொசிஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் ஃபார்மில் என்னென்ன வேகன்சி என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். நான் ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் வந்து அந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஜோத்பூர் அவங்களுடைய வேகன்சி நோட்டிஃபிகேஷன். இது வந்து 8 அக்டோபர் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். இது வந்து டென்யூரு, டெப்டேஷன், ரெகுலர் பேசிஸ் 3 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ மொத்தம் 3 போஸ்ட் கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து ரிஜிஸ்டார், இன்னொன்று வந்து சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர்சர்வ்டில் ஒவ்வொரு போஸ்ட்டு. பே லெவல் பார்த்தீங்கன்னா 14, 13, 11 கொடுத்துருக்காங்க. பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டிங் இன்ஜினியருக்கு 1,23,100 ரூபா, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு 67,000 ரூபா. இதில் இந்த ஸ்டார் அப்படின்னு போட்டதுன்னா அது வந்து டென்யூர் இல்லைனா டெப்டேஷன், அதாவது ஒரு 5 வருஷத்துக்கான போஸ்ட்டு. ஆஷ் கொடுத்துருந்தாங்கன்னா இது டைரக்ட் டெப்டேஷனில் ஆஷ் போட்டிருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் எதுவும் கொடுக்காதனால இது வந்து ரெகுலர் பேசிஸ். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்க கால் ஃபார். இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு பேசிக், அது கூட டிஏ, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் கொடுப்போம். ராஜஸ்தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வயசு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரிண்டிங் இன்ஜினியருக்கு வந்து 50 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கணும். அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் 50. அதேமாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு அப்பர் ஏஜ் லிமிட் 45 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்இ, எம்டெக் சிவில் இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் 55% மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். எம்இஏ இதில் மினிமம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ஃபீல்டில். 5 இயர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இல்லை அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக லெவல் 11 வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க. சூப்பரிண்டிங் இன்ஜினியருக்கு நீங்கள் லெவல் 11 ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை பிஇ முடிச்சிருந்தீங்கன்னா 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அதில் 5 இயர்ஸில் வந்து நீங்கள் லெவல் 11 ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோஆர்டினேஷனில் எதில் இருக்கணும் பார்த்தீங்கன்னா பிளானிங் கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் அதே மாதிரி இருக்கணும். டிசைரபிள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கேட் தெரிஞ்சிருக்கணுன்றாங்க, ரெக்கார்ட் ஹேண்ட்லிங் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கேஸ் டெபுடேஷனுக்கு இதில் வரீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன், டெபுடேஷன், பியூசி, கவர்மெண்ட்டு இதுலேருந்து வரீங்க, சென்ட்ரல்லேருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பே லெவல் வந்து 13 இருந்திருக்கணும். 5 இயர்ஸ் சர்வீஸ் போஸ்ட் வந்து பே 12 இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மூணாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு பார்த்தீங்கன்னா அதே எம்இ, எம்டெக் டிகிரி சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் 55% மார்க்ஸ் மினிமம் எடுத்துருக்கணும். மினிமம் 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிலவன் ஃபீல்ட். 5 இயர்ஸ் வந்து அதே அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் லெவல் 10 பேயில் வந்து நீங்கள் இருந்திருக்கணும். பிஇ முடிச்சிருந்தா நீங்கள் வந்து உங்களுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் வந்து அதே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவல் 10 பேயில் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கும் அதே பிளானிங் கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிசைரபிள் நாலேஜ் வந்து அதே கேடு, இந்த ஹேண்ட்லிங், ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் இது எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெர்மினல் பெனிஃபிட் எல்லாமே வந்து இன்ஸ்டியூஷன் ரூல்ஸ் பிரகாரம் கொடுப்போன்னு இருக்காங்க. இந்த பேசிக் பே கூட மீதி என்னென்னலாம் வந்து இன்ஸ்டியூஷன் ரூல்ஸ் பிரகாரம் என்னென்னலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடைக்குமோ அது எல்லாமே கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன் ஆஸ் பர் எஸ்சி, எஸ்டி இவங்க இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் இது அண்டர்சர்வ்ட் கேட்டகரி, ஆனால் அதுக்கு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்டியூஷனுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறதுக்கோ, ட்ரேட் டெஸ்ட்டோ, ப்ரெசன்டேஷனோ, இன்டர்வியூ பண்ணுறதுக்கோ எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்றிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நாங்கள் கேன்சல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு லோவர் போஸ்ட் நீங்கள் சூப்பரிண்டிங் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணால் உங்களை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியருக்கு போடுறதுக்கும் எங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மினிமம் அதில் எவ்வளோ கேட்டிருக்கோமோ அதை வந்து கம்பல்சரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இன்ஸ்டியூஷன் வந்து ஏஜ், ரிலாக்ஸேஷன், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க வந்து ரிசோர்ஸ், அவங்களுக்கு ரைட் இருக்குது அதை வந்து எக்ஸ்பிளைன் மாற்றுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதர் கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ஓசிலாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இனிஷியல் பே, ஹையர் இனிஷியல் பே வந்து குவாலிஃபைடுக்கு டிசர்விங் அப்ளிகண்ட் செலக்ட் பண்ணுறவங்க தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஐடி ஜோத்பூர் வந்து எல்லா ரைட்ஸ் இந்த போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ டிக்ரீஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஒரு 1000 rupees கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஜென்ரல், ஓபிசி அவங்களுக்கு எல்லாமே கட்டணுன்ட்ருக்காங்க. அதுபோக எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், உமன் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிலாம் வந்து பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து பிடிஎஃபாக எடுத்து நீங்கள் கையில் வச்சுக்கிங்க, பின்னாடி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் செக்டார்லேருந்து டெபுடேஷனோ இல்லை டென்யூருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் த்ரூ ப்ராப்பர் சேனல் உங்களை எம்ப்ளாயர் மூலமாக தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ என்ஓசியும் கொடுக்கணுன்னு இருக்காங்க. இன்டர்வியூ டைமில் அந்த அட்வான்ஸ் காப்பி, அந்த ஃபீஸ் ரெசிப்ட் ஒரிஜினல் நீங்கள் அனுப்பிச்சிருந்தா நீங்கள் அந்த டைம் ஆஃப் இதில் இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏசிஆர், ஏபிஆர் வந்து லாஸ்ட் 5 yearsக்கு வந்து அந்த விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு மேலே இன்னொரு போஸ்ட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தனித்தனியாக செப்பரேட்டாக தான் அப்ளை பண்ணணும், செப்பரேட்டாக தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் போஸ்டல் அட்ரஸ், அந்த எம்ப்ளாயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து அவுட் ஸ்டேஷன் அப்ளிகண்ட்டாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணி இன்டர்வியூ, ரிட்டன் டெஸ்ட் இதெல்லாம் எழுதி கடைசி ஸ்டேஜ் நீங்கள் அந்த இதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணி குவாலிஃபை ஆகிற டைமில் தான் அப்படி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம். அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டிஜிஎஸ், நிஃப்டிக்கு உங்களுடைய பர்மனெண்ட் பேங்க் அட்ரஸ், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு இல்லை செல்ஃப் அட்டஸ்டட் ரிலவன்ட் காப்பீஸ்லாம் இல்லை அப்படின்னா உங்களை வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேன்வாஷ் எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டுனா எங்களுடைய ரூல்ஸ், ரெகுலேஷன், ஆர்டினன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து ஹார்ட் காப்பி அனுப்ப தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போனா 31st October 2021 வந்து நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது வேணும், queries ஏதாவது கிளியர் பண்ணணும்னா recruitment@iitj.ac.in வந்து நீங்கள் மெயிலில் வந்து நீங்கள் queries கேட்கலாம். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் ஆஃபீஸ் அட்ரஸ், ஆஃபீஸ் இன்சார்ஜ். இது யார் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இப்போதைக்கு அட்வைசர், அட்மின் அண்ட் ஆஃபீஸ் ரிஜிஸ்ட்ரார் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னா இது எப்படி ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே அந்த ரெக்ரூட்மெண்ட்னு இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுதான் அதில் ஓப்பன் ஆகும். இது வந்து அவங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டோடைய பேஜ். இதில் வந்து அந்த நான் டீச்சிங் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான இதெல்லாம் கேட்டிருக்காங்க, அது எப்படி அப்ளை பண்ணணுன்றது வந்து அந்த ஆர்ச்சிவ்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஆர்ச்சிவ்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட். இதில் வந்து நம்ம பார்க்குறது அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் IIT OE2 2021-2022 நான் அகாடமிக் ஸ்டாஃப் 40. இதுதான் வந்து நம்ம பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் போகலாம். இல்லைனா நீங்கள் அதில் வந்து ரெஜிஸ்டர்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்ன அப்படின்றது வரும். இப்போ நம்ம இதுதான் கொடுத்துருக்கோம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் செலக்டட் ஃபார் எந்த போஸ்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சூப்பரிண்டிங் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக எந்த இதுன்றதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கேண்டிடேட் நேமு, உங்களுடைய மிடில் நேமு, உங்களுடைய லாஸ்ட் நேம் கொடுத்து நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய ப்ராசஸ். இது வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்னால உங்களுக்கு வந்து ஒர்க்கும் கொஞ்சம் ஒரு நாமினல் ஒர்க்காக இருக்கும். அதே சமயம் கவர்மெண்ட் லெவலில் கவர்மெண்ட்டில் உள்ள என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் ஜாப் மாதிரி தான். கவர்மெண்ட் ஜாப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லா பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்கிறதுக்கு ட்ரூஹப் சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.